بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه تنزيل فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள், தபஅ தாபியங்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியதீன் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமானால் உங்களுடைய வாழ்வில் எடுத்தும் இவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுவகம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருளில் இருந்த இந்த உலகத்துக்கு இஸ்லாம் எனும் ஒளியை கொண்டு அல்லாஹ் ஒளியேற்றி இந்த ஒளியை பரப்புவதற்காக வேண்டி இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பி இந்த உம்மத்திலே இருந்த இருள்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளியாக மாற்றினார். நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் ஒளிமிக்க இஸ்லாம். அல்லாஹ் எப்படி தன்னை ஒளி என்று சொல்லுகிறானோ, தன்னுடைய நபியையும் ஒளி என்று சொல்லுகிறானோ, தன்னுடைய குர்ஆனையும் ஒளி என்று சொல்லுகிறானோ, அதே போன்று தன்னுடைய மார்க்கம் இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஒளி என்று சொல்லுகிறான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹ், இஸ்லாம் எனும் அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் வாயினாலே ஊதி அணைத்துவிட பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, தன்னுடைய ஒளியை அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இறக்கிவிட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பூர்த்தியானது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு ஒளிப்பு மறைப்பும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய இடமும் கிடையாது, எந்த ஒரு பாத்திலும் கிடையாது, எந்த ஒரு பாத்தில் நுழையவும் முடியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்திருக்கும் மார்க்கம் தன்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள் யாரெல்லாம் உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்தாலும் நாளை மறுமைதான் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கக்கூடிய இடம். இந்த மார்க்கம் நிலையானது. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த மார்க்கம் இருக்கிறதே, உலகத்தில் எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் அனைத்துமே ஒரு நாளைக்கு அழிந்துவிடும். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நிலையான மார்க்கம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பூர்த்தியாக்கிய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் குறையோடு இந்த உம்மத்தை விடவில்லை. ஹஜ்ஜத்துல் வதாவின் போது மாலை நேரமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ர் 9ஆம் ஆண்டு மாலை நேரமாகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இஸ்லாத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம்,
நிஅமத்துகளையும் பூர்த்தியாக்கி விட்டோம். இஸ்லாம் தான் உண்மையான வழி, உண்மையான மார்க்கம் என்பதை பொருந்திக் கொண்டோம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டார். அன்பு நபியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த அரபாவுடைய மைதானத்திலே உடனே வருகிறார்கள். எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று. வந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுபவர்களாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நிற்கிறார்கள். அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், மா யுபுகிக யா உமர், உமரே எதற்காக வேண்டி அழுகிறாய்? அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு லைஸ பஅதல் கமால் இன்ன முஃபஸால், ஒன்று பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் அதில் குறைதானே உண்டாக போகிறது. அல்லாஹ் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது மார்க்கம் என்ற வசனத்தை இறக்கிவிட்டார். அப்படி இருக்கும் போது இதற்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்தினர்கள் இதற்குள் குறைதானே செய்வார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் அல்ல, இதற்கு பின்னால் வருபவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸதக்த யா உமர், உமரே உண்மை சொல்லிவிட்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள். பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம், பூர்த்தியாக்கப்பட்ட கலாச்சாரம் நிறைந்த இந்த மார்க்கத்திலே பின்னால் வரக்கூடிய சமூகம் குறை செய்வார்களோ என்ற ஒரு கவலையில் அழுதார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் அந்த அழுதார்கள் பயத்திலே இந்த உம்மத்தி அதில் குறை செய்து கொண்டிருக்கிறது. எதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பயந்தார்களோ குறை வந்துவிடக் கூடாது என்று அதில் இன்று குறை காணக்கூடிய அளவுக்கு குறை வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மிக பெரும் ஒரு உபதேசம் ஒவ்வொரு அடியான், ஒவ்வொரு ஆண் பெண்ணும் தன்னுடைய நெஞ்சங்களில் ஏற்ற வேண்டிய ஒரு உபதேசம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த வசனத்தை ஓதாமல் ஆரம்பிக்க மாட்டார்கள். அவ்வளவு முக்கியமான வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இஸ்லாத்தில் அல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம். உங்களுக்கு என்று ஒரு மரணம் உண்டு. அந்த மரணம் வருவதாக இருந்தால் நீங்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், பாமரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் இல்லாமல் மட்டும் மரணித்து விடாதே. நீ ஏழையாக மரணித்தது கேவலம் கிடையாது, படிப்பில்லாதவர்களாக மரணித்தது கேவலம் கிடையாது, சமூகத்தில் அது இழிவுபடுத்தப்பட்டவராக மரணிப்பது கூட கேவலம் கிடையாது. உனக்கு கேவலம் முஸ்லிம் அல்லாமல் நீ மரணித்து விட்டால், எனவே முஸ்லிமாகவே நீ மரணித்து விடு என்ற அல்லாஹ்வுடைய உபதேசம் இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டிய உபதேசம். அந்த ஒன்றுக்காக வேண்டி வாழ வேண்டிய உபதேசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமே இன்று மங்கிக் கொண்டு போகக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய விழுமியங்கள் எதை விட்டால் மனித வருவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்களோ அந்த இரண்டு இந்த சமூகத்திலே இன்று கைவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 1,40,000 சஹாபாக்களும் ஒன்று கூடியிருந்த அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரையில் அரபாவுடைய மைதானத்திலே சொன்ன உபதேசம், தரக்கு ஃபீக்கும் அம்ரைன், 2 விடயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்கும் பிஹிமா, அதை பற்றி பிடிக்கும் கால வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள். ஒன்றி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இரண்டாவது வசுன்னத்து ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள், கலாச்சாரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 சமூகத்தில் இருந்தால் அவர்கள் நேர்வழி. இந்த 2 யாரிடத்தில் இல்லையோ அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று எங்கே குர்ஆன்? இன்று எங்கே இந்த உம்மத்தில் குர்ஆனுடைய போதனை? குர்ஆன் எதை விட்டு வைத்திருக்கிறது? ஈமான் வேண்டுமா, இபாதத் வேண்டுமா, முஆமலாத் எனும் கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் எனும் குடும்ப வாழ்க்கை, அக்லாக் எனும் பண்புகள் எல்லாமே தெளிவாக சொல்லித் தருகிறதே. இன்று எங்கே இஸ்லாம், எங்கே குர்ஆன்? அந்த குர்ஆனுடைய போதனை விட்டதுதான் இந்த உம்மத்து தத்தளிக்கிறார்கள், வழி தெரியாமல் தடுமாறுகிறார்கள், கண் விளங்கியும் குருடர்களாக வாழ்கிறார்கள்.
இவர்களைத்தான் அல்லாஹ் சொன்னார், மன் கான ஃபீ ஹாதிஹி அஹ்மா, என்னுடைய தீனுடைய விஷயத்தில், குர்ஆனுடைய விஷயத்தில், அன்புடைய சுன்னாவுடைய விஷயத்தில் யார் கண்மூடித்தனமாக இருப்பார்களோ, உலகத்தில் அடித்ததெல்லாம் விளங்கு, உலகத்தினுடைய ஆடம்பரம் தெளிவு, அந்நிய கலாச்சாரம் தெளிவு, அசிங்கங்கள் தெளிவு, உலகத்தின் பட்டம் பதவி பெருமைகள் தெளிவு, ஆனால் விளங்கவில்லை குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆனும் அன்புடைய சுன்னத்தும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இரண்டு விடயத்தில் நீ குருடனாக இருந்ததனால் மறுமையிலும் அவன் குருடனாகத்தான் இருப்பான் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர்கள் குருடர்களாக எழுப்பாட்டப்பட போகிறார்களோ யாருக்கு தெரியும்? அவரவருடைய வாழ்க்கையை சிந்தியுங்கள். நான் குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில், அன்புடைய கலாச்சார விஷயத்தில் கண் திறந்து வாழுகிறேனா, மூடி வாழுகிறேனா? தத்தளிக்கிறார், வழி தெரியவில்லை. வழிகேட்டின் உச்சகட்டம் இன்றைய நவீன உலகம், நவீன சமூகம், நவீன ஜாகிலியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்நிலை தொடருமாக இருந்தால் இந்த உம்மத்தினுடைய முடிவு என்ன? இந்நிலை தொடருமாக இருந்தால் இந்த உம்மத்தின் எதிர்காலம் என்ன? இன்று நாளை மறுமை வந்துவிடும் என்று எனக்கு தெரியாது. மறுமை வரும் வரைக்கும் இந்த உலகம் என்றும், அதுவரைக்கும் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவரை காலம் இஸ்லாமிய, அதாவது சமூகமாக எம் சமூகம் வாழுவதற்கு என்ன வழி அமைத்து வைத்திருக்கிறோம்? உள்ள அசிங்கமான அனைத்து கலாச்சாரங்களையும் சமூகத்திலே பரப்பிவிட்டு எப்படி ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை எதிர்பார்க்க முடியும்? இஸ்லாமிய கலாச்சாரத்தை எதிர்பார்க்க முடியும்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு தன்னுடைய உம்மத்தினர்கள், ஒன்று குர்ஆன், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை விட்டாலும் வழிகேடு, கலாச்சாரத்தை விட்டாலும் வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பயந்தார்கள். இந்த உம்மத்தினர்கள் அந்நிய கலாச்சாரத்தை எடுத்து விடுவார்களோ, என்னுடைய வழிமுறைகளை மறந்து விடுவார்களோ, ஏன் விட்டால் வழி தவறுவார்களே என்ற ஒரு வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், லவ் அஸ்பஹ ஃபீக்கும் மூஸா, உங்களிலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் நாம் இருக்கும் போது வந்து, நான் இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், நான் இருக்கும் போது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள், கலிமுல்லா வந்திருக்கிறார், அல்லாஹ்வோடு பேசியவர் வந்திருக்கிறார். பெருமதியான ஒரு நபி, பெருமதியான ஒரு ரசூல், சாதாரணமானவர்கள் அல்ல. கொடும் கோடல்களோடு யுத்தம் புரிந்தவர்கள், எதிர்த்திருந்தவர்கள். அப்படியான ஒரு பெருமதியான ஒரு மனிதர் வந்திருக்கிறாரே, ஒரு நபி வந்திருக்கிறாரே என்று நான் இருக்கும் போது என் கலாச்சாரங்களை விட்டுவிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கலாச்சாரம் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து நீங்கள் என்னை விடுவீர்களாக இருந்தால் லவலல்கும், நீங்கள் வழிகட்டு போவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அது மூஸா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, நான் இருக்கும் போது என் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரம் அசிங்கமாக இருக்காது. அவர்கள் ஒரு நபி, ரசூல், அழகாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவரை பின்பற்றினாலும் வழி தவறி விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொன்னார்கள்? அவர்களை குத்துவதற்கல்ல, இந்த உம்மத்தின் போக்கப்படி இவர்களுடைய விடயத்திலே இப்படி சொன்னார்கள் என்றால், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை விடவா இந்த யஹூதி நசாராவுடைய கலாச்சாரம் அழகு? அவருடைய கலாச்சாரத்தை விடவா யஹூதியுடைய நசாராவுடைய கலாச்சாரம் கண்ணியம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்கள் தான் வந்தால் கூட நீங்கள் வழி தவறுவீர்கள் பின்பற்றினால். அப்படி இருக்கும் போது யஹூதி நசாராவை பின்பற்றினால் உங்கள் நிலை என்ன? வாலிபர்களே, பெற்றோர்களே, விழிப்பாக வாழ வேண்டிய காலம். எம் சமூகத்துக்குள் அந்நிய கலாச்சாரம் ஊடுருவி சமூகமே வெட்கத்தை இழந்து ஒரு வழிகேட்டின் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலைமையை பார்க்கிறோம். சோசியல் மீடியாக்களை திறந்தால் இவள் ஒரு இஸ்லாமிய பெண்ணா,
இவள்தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாளை மறுமையில் கரம் பிடிக்க போகிறவளா? இவள்தான் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகளா? இவள்தான் ஒரு இஸ்லாமிய தாய் தந்தைக்கு பிறந்தவளா? ஏன் இவருக்கு குர்ஆன் தெரியாதா? இவருக்கு சுன்னா தெரியாதா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் தெரியாதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய கலாச்சாரம் சீர்குலைந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் சம்பாத்தியத்தை ஹலாலாக்குங்கள், ஹலாலாக்குங்கள். வட்டியில் இருந்து தூரமாகுங்கள். ஹராமான வியாபாரத்தை விடுங்கள். பதுக்கல் வியாபாரத்தை விடுங்கள். பதுக்கல் மிக முக்கியம். பதுக்கல் வியாபாரத்தை விடுங்கள். அளவுக்கு அதிகம் லாபம் வைத்து விற்கும் வியாபாரத்தை விடுங்கள். ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்வதை நிறுத்துங்கள். ஏனது வியாபாரம் இந்த இடத்துல வந்துச்சு. அந்த வியாபாரத்தின் பொருளீடு அந்த சம்பாத்தியத்துடைய லாபத்திலேதான் உங்கள் குடும்பம் உண்ண போகிறார்கள். உணவு ஹராமாக இருக்குமாக இருந்தால், குடிப்பு ஹராமாக இருக்குமாக இருந்தால், உடை ஹராமாக இருக்குமாக இருந்தால், இருப்பிடம் ஹராமாக இருக்குமாக இருந்தால், அந்த வாழ்க்கையை ஹராம், அந்த வாழ்க்கையை ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயமா அபுதின் நபத்தலஹ்முஹு மின ஸுஹ்த் வர்ரிபா வன்னாரு அவுலா பி. எந்த ஒரு மனிதனுடைய உடல் ஹராத்தை கொண்டு அல்லது வட்டியை கொண்டு வளர்க்கப்படுமோ, ஒரே ஒரு சதை துண்டு வளர்ந்தாலும் போதும் சகோதரர்களே, ஒரே ஒரு பானம் புகுந்தாலும் போதும், ஒரே ஒரு துண்டு உணவு போனாலும் போதும், அந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்று சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துக்கு தகுதியான உடல் தன்னை சம்பூர்ணமாக மறைக்க நினைக்குமா? நரகத்துக்கு தகுதியான உடல் அந்நிய ஆண் என்னை பார்த்து ரசிக்கட்டும் என்று விரும்புமா? நரகத்துக்கு தகுதியான உடல் ஹிஜாபை பேணுமா? அலங்காரத்தை மறைக்குமா? இன்று அலங்கரிப்பதற்கு என்றே எத்தனையோ ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை மறந்து விட்டார்கள், மறுமையை மறந்து விட்டார்கள், கபரை மறந்து விட்டார்கள். யார் வழிகாட்ட வேண்டியவர்கள் அவர்கள்? பெண்களுக்கு தீனுடைய பாதையை காட்டுங்கள். முதல் பெண்மணி இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன ஒன்றுக்காக வேண்டி அபூ ஜஹலால் முதல் கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணி ஷஹீதானவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எங்கே இன்றைய சுமையாக்கள்? எங்கே இன்றைய ஹதீஜாக்கள், ஆயிஷாக்கள்? எங்கே தீன்? எங்கே உயிரோட்டமான மாற்றம்? ஏன் விட்டார்கள்? அவர்கள் விடுமரவுக்கு வழிகாட்டியவர்கள் யார்? பொருளாதாரம் மிகைத்து விட்டது, வசதி வாய்ப்பு மிகைத்து விட்டது, அறிவு மிகைத்து விட்டது, அதோடு சேர்ந்து அனாச்சாரம் மிகைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விழிப்பாக வாழுங்கள். சமூகம் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் இந்த உம்மத்தின் எதிர்காலமே மிக பெரும் நஷ்டம். தீன் இல்லாத ஒரு பெண் பெற்றெடுக்கும் குழந்தையிடம் தீனை எதிர்பார்க்க முடியுமா? எப்படி முடியும் எதிர்பார்க்க? ஹிஜாபுடைய வாழ்க்கை இல்லாத ஒரு பெண்ணிடம் இருந்து தீனை எதிர்பார்க்க முடியுமா? அவள் மூலம் வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி எதிர்பார்க்க முடியுமா? எல்லாம் நவீனமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார், வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபகுது. என்னுடைய நபி எதை கொண்டு வந்தாரோ அதை எடுங்க. அதில் தான் வரது, அதில் தான் வரது. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை தடுத்தார்களோ அதை விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபல்யஹ்தர், எச்சரிக்கையாக. அல்லாஹ்வுடைய ஒளி. யாருடைய ஒளி? சாதாரணமான ஒரு அதிபருடைய அல்ல, அதிபருடைய அல்ல, தலைவருடைய அல்ல. உலகத்துக்கு ஈரோக தலைவன் ரப்புல் ஆலமீன் பொறுப்புதாரி. உலகத்தை இயக்கும் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், ஃபல்யஹ்தர், எச்சரிக்கையாக. ரப்புடைய எச்சரிக்கை இது. யாருக்கெல்லாம் சொல்றான்? யுகாலிஃபூன அன் அம்ரிஹி. என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசன், என்னுடைய
என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்கிறார்களே, எச்சரிக்கையாக இருக்கிறார். திருமணத்தில மாற்றம், அன்றாட வாழ்க்கையில மாற்றம், குடும்ப வாழ்க்கையில மாற்றம், வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் கிடையாது, ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் கிடையாது. ஏன் மங்கியது? மங்க வைத்தது எது? யஹூதி நஸாராவுடைய கலாச்சாரம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். இரண்டு விடயம். ஒன்று, அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். ஒன்று, அவர்களுக்கு உலகத்தில் ஃபித்னா உண்டாகும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்ன ஃபித்னா தெரியுமா? அது வறுமையில விழுகிறதல்ல, நோயில விழுகிறதல்ல, நிஃபாக் உள்ளத்தில் உண்டாகும். தொழுகையில் வெறுப்பு வரும், அன்பு நபியுடைய சுன்னத்தில் வெறுப்பு வரும், குர்ஆனில் வெறுப்பு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வருகிறது என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள். இது ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்தேனே, அந்த ஒன்றுக்காக வேண்டி எனக்கு வந்த முசீபத்தில். ஆண்களே, உச்சம் தலையில் இருந்து பாருங்கள். அன்பு நபியின் கண்ணியமான சுன்னத்தின் தாடி 2 நாளைக்கு ஒருக்கா வலிச்சு வீசுறோமே, இதுல கண்ணியமே விளங்கல்ல. ஆனா ஃப்ரீயா வளர்ற இந்த முடியில கண்ணியமே விளங்கல்லண்டா அடுத்தத விளங்கவா போடும். ஏன் இவ்வளவு தூரமாக இருக்கும்? இந்த உம்மத்துக்காக வேண்டி உயிர் கொடுத்து தன் முழு நேரத்தை முதுக்கி தன்னுடைய குடும்பத்தின் நிம்மதிக்காக தனக்காக துவா கேட்கவிருந்த துவாவை கூட தடுத்து என் உம்மத்துக்காக வேண்டி நாளை மறுமையிலே முழு உம்மத்தின் செலவழிக்கப்படக்கூடிய நேரம், முழு நபிமார்களும் தடமாற்றத்தில் பீதியில் இருக்கக்கூடிய நேரம், என் உம்மத்துக்காக வேண்டி சுஜூதில் விழுந்து துவா செய்து ஷபாஅத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துடித்த அந்த நபியின் நேசம் எங்கே போய்விட்டது? ஏன் மறந்தோம்? ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அந்த நேசத்தை உண்டாக்க தவறினீர்கள்? மாறுபுதத்தை நீங்கள் பேசலாம், உலகத்தை பேசலாம். நாம் உலகத்தை பற்றி பேச வரவில்லை. ஏழுமான அளவு அல்லாஹ் தாராளமாக உலகத்துடைய உண்மைகளை பேசி இருக்கிறார். பேசி அதை சொல்லித் தந்து கூட அதில் நாம் மயங்கி இருக்கிறோம் என்றால், அந்த பொருளாதாரத்தை பார்த்து, உலகத்தின் ஆட்சியை பார்த்து, உலகத்தின் சொத்தை பார்த்து மயங்கி இருக்கிறோம் என்றால், சொர்க்கம் என்பது சுபஹானல்லாஹ், அதை வைத்து பார்க்கும் போது கொசுவுடைய இறக்கைக்கே பெருமதி இல்லாத உலகத்திலே நாம் பெருமை அடிக்கிறோம், கண்ணியத்தை பார்க்கிறோம், அலங்காரத்தை தேடுகிறோம், அழகாக இருக்க வேண்டும் என்று அன்புவின் கலாச்சாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமை அது எம்முடைய கெட்டித்தனத்துக்குரிய உலகம் அல்ல. எம்முடைய கல்வி தரத்தை வைத்து, பொருளாதார தரத்தை வைத்து எமக்கு இடம் கிடைக்கக்கூடிய இடம் அல்லவே. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வைத்து, அன்பு நபியுடைய அன்பை வைத்து, அவர்களுடைய இந்த தொடர்பை வைத்து, அவருடைய கலாச்சாரத்தை பாதுகாத்ததை வைத்து அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்துக்குரிய இடம் மறுமை. நாமெல்லாம் நாளை மறுமையில் அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை சரியாக பாதுகாருங்கள். நாளாந்தம் கலாச்சார சீர்கே அல்லாஹ் எச்சரிக்கிறாரே, வேண்டாம் விடுவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கிறாரே. உண்டாயிருந்தா எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை உண்டாயிருந்தா ஏன் மாற்றம் செய்தோம்? அல்லாஹ் சொல்றார், யார் என்னுடைய தூதருடைய வழிக்கு மாற்றமான வழி யார் போகிறார், நீ இப்படித்தான் செய்யணும் ரப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி அதுக்கு மாற்றம் செய்கிறார். இன்னதுதான் நேர்வழி என்று தெரிந்தும் தவறவிட்டால், வழிமாறி போனால் மாற்றம். அல்லாஹ் சொல்றான், நீ போற வழியில போ. உனக்கு இந்த கல்யாணம் அழகா இருக்குதா, ஆடம்பரம், இந்த எல்லாமே வெஸ்டர்ன், எல்லாம் வெஸ்டர்ன். சுப்ஹானல்லாஹ், பணம் தலைக்கடிச்சு தலைக்கு மேலே ஏறி, பணம் வெள்ளமாக ஓடி, மெஹந்தி கல்யாணம்,
அந்த பங்கன் இந்த பங்கன் என்னென்னமோ எல்லாம் எத்தனை ஆயிரம் பங்கன் வீண் விவரம் நிறைந்து அதிலும் இன்று புதிதாக ஆடல் பாடல்கள் கூட கலாச்சாரத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அது வித்தியாசமான போட்டோகிராபர், இஸ்லாமிய போட்டோகிராபர் முஸ்லிம் தூக்கிட்டு வர்றாள், தூக்கிட்டு வர்றாள். இந்த டிக்டாக்ல சீரழிகிறது. அந்நிய சமூகம் எப்படியெல்லாம் தன்னுடைய திருமண வைபவங்களை செய்கிறார்களோ அதே பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எந்த வழியில் போகிறார்கள்? அன்புடவி காட்டிய வழியிலா? மறைத்து வைக்க வேண்டிய அந்த வெட்கத்தை உருவாக்க வேண்டிய பெண்களை சமூகம் வெட்கம் இழந்து திரைக்கு முன்னால் வந்து விட்டார்கள். திரைக்கு முன்னால் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு யார்? யார் யார் இதாவை படித்துக் கொடுக்க வேண்டும்? வெட்கத்தை படித்துக் கொடுக்க வேண்டியது யார்? ஆண்கள் சகோதரர்களே. அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆண்களுடைய பொறுப்பு. பெற்றோர்களே, மறந்து விடாதீர்கள். நாளை மறுமையில் நீதிமன்றம் பயங்கரம். தவறவிட்டால் அந்த நீதிமன்றத்தில் வைத்து அல்லாஹ் நீதம் செலுத்துவான், பழிதிருப்பான். பயப்படுங்கள். கலாச்சாரத்தை அழகாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் தான் தெளிவு. அந்த கலாச்சாரத்தில் தான் வெற்றி. அன்புடைய சுன்னத்தில் தான் கண்ணியம். உலகம் கேவலமாக நினைக்கட்டும். அல்லாஹ் என்னுடைய நபியை, என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா? சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், என் கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள் என்று உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பார்ந்த வாலிபர்களே, விழிப்பாக உங்கள் வாழ்க்கையின் துணைவி தீன்தாரியை தேடிக்கொள்ளுங்கள். ஆடலுக்கும் பாடலுக்கும் இந்த சோசியல் மீடியாக்களில் சீரழிந்து திரிபவர்களை கரம் பிடித்தால் உங்கள் வாழ்க்கை இது முன்பரிலிருந்து பதுவாவல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழி தேடி தீன்தாரியை பார். பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளையுடைய மொபைலை செக் பண்ணுங்க. அன்றாட வாழ்க்கையை பாருங்கள், என்ன செய்கிறார்? அந்த 4 செவத்துக்கு மத்தியில் இந்த டிக்டாக், பேஸ்புக் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது இந்த சோசியல் மீடியாவால். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் கபறுகளுக்கும் போய்விட்டார்கள். அந்த ஆடல் பாடல்களை அப்லோட் பண்ணிவிட்டு நன்மையா வரும் கபருக்கு மௌத்தை மறந்து விட்டார்கள். எத்தனை வாலிபர்கள் திடீர் மரணம், விபத்துகளில் மரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மரணம் வேகமாக வருகிறது என்றால் நாமும் வேகமாக அதற்கு தயாராக கூடாதா? எதை கொண்டு தயார்படுத்தப் போகிறோம்? எடுங்கள் குர்ஆனை கையில். இதைவிட பாதுகாப்பு வேறொன்றும் கிடையாது. நாளாந்தம் அந்த குர்ஆனை பாருங்கள், ஓதுங்கள். அதை பார்த்தாலே அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி வாழ்க்கையில் உண்டாக்கினால் எவ்வளவு பரக்கத். குடும்ப வாழ்க்கை சீராக்கும். அதாவது இளம் சம்பதிகள் வித்தியாசமான ரூபத்திலே இன்றைக்கு மாப்பிள கொண்டாட்டி சேர்ந்து இன்றைக்கு டிக்டாக் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், வெட்கத்தை இழந்த சமூகம். இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை 4 அறைக்குள் இருந்து நீ டிக்டாக் செய்கிறாய், அனைவரும் பார்க்கும் அளவுக்கு செய்கிறாய் என்றால் உன் பிள்ளை அம்பலத்தில் ஆட ஆரம்பிக்கும். பரவாயில்லையா? பயப்படுங்க. எதிர்காலம் என்னுடைய பேரை கண்ணியப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் எனக்கு ஒரு சாயான சந்ததி தேவை. அப்படியாக இருந்தால் எடுங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபட்டார்கள். அவர்களின் நாமத்தை பாதுகாப்பதற்கு, கயாமத்து வரை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த முத்து சொத்து யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வாழ்க்கை சுருக்கமானது, நேரம் சுருக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாள் சொன்ன விடயங்களை கருத்தில கொண்டு வாழ்க்கையை மாற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை உண்டாக்குவோம். திருமணமா எந்த பங்கன் எந்த ஒன்றாக இருந்தாலும் மார்க்கம் வழிகாட்டு. உலமாக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த இடத்தில் அன்பு நபியுடைய கலாச்சாரத்துக்கு புறம்பு நடக்குமோ அந்த இடத்தில் கால் வைத்து விடாதீர்கள்.
சோதனை சோதனை. வழிகாட்டுங்கள், நேர் வழியை காட்டுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்று காட்டிக் கொடுங்கள். பிடிவாதம் பிடித்தால் விட்டுவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலையோடு பேசுகிறேன், வேதனையோடு பேசுகிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் முகம் கொடுத்திருக்கிறோம். பாடசாலைகள் கூட இன்றி ஆடல் பாடல்களுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ பாடசாலை அரங்கேற்றம் வருகிறது. மியூசிக்கோடு ஆடலோடு உருவாக்கப்பட வேண்டிய இடங்கள் கூட இன்றி நாசமாக்கப்படுகிறது என்றால் சமூகத்தை. சில பாடசாலைகள் தீனோடு மார்க்கத்தோடு வழிகாட்டப்படுகிறது. ஆனால் சமீப காலமாகவே பார்த்துக் கொண்டு வருகிறோம் எத்தனையோ பாடசாலைகளுடைய நிலை இதுதான். அதனால் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். அதுதான் நிலையான மார்க்கம். நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் முஸ்லிம்களா. எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டு இதுவரை என்னென்ன தவறுகள் செய்தோமோ, மார்க்கத்துக்கு புறம்பு செய்தோமோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்தோமோ, அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து உண்மை இஸ்லாத்துடைய உண்மையான பாதை எம் அனைவருக்கும் காட்டித் தருவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ் அன்புக்கும் அருளுக்கும் உரியவராக கபூல் செய்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கிறது அனைத்து சூழ்ச்சிகளை முறையடிக்கக்கூடிய ஒரே சக்தி உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடு. குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கருத்தில் ஒப்படைத்து விடு யா அல்லாஹ். அவர் நிம்மதியாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழ வேண்டும் யா அல்லாஹ், வாழ வேண்டும் அங்கே யா அல்லாஹ். எல்லா விதமான அனாச்சாரங்களையும் நீ ஒழித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய சமூகம் உன் அன்பு நபியுடைய கலாச்சாரங்களை சீர்குலைத்து விட்டது யா அல்லாஹ். சோதித்து விடாதே ரப்பே, மன்னித்து விடு. ஒட்டுமொத்தமானவர்களை மன்னித்து விடு. வாலிபர்கள் வாலிப பெண்களை மன்னித்து விடு. இதுவரை காலம் திருமணம் என்ற பெயரில் எவ்வளவோ அனாச்சாரங்கள் நடந்து விட்டது யா அல்லாஹ். அனைவரையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். நேரான வழியை அனைவருக்கும் காட்டுவாயாக. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். எம் சந்ததிகளை கபூல் செய்யா அல்லாஹ். எம் கண் குளிர்ச்சி ஆக்கிரியா அல்லாஹ். நாம் வாழும் போதும் தான் மறைவுக்கு பின்னாலும் தான் எம்முடைய நாமங்களை கண்ணியப்படுத்தும் சந்ததிகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். உண்மையான தீனை எம் வாழ்க்கை நிரப்பமாக உண்டாக்கிவிடு. அன்பு நபியுடைய சுன்னத்துகளில் ஆசை உண்டாக்கிவிடியா அல்லாஹ். எம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.